சப்பா என்ன குளிருது. எம்மா, லேசா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டுல இப்போ. ஆமா, ராத்திரி முழுக்க இருந்து பொசுங்கி இருக்குல்ல. வேற கொஞ்சலையாவது காலையில வெறிக்கண்டாமாக்கும். வெறிச்சாதான் கொஞ்சம் கீழே தரையில கால் வைக்க முடியுமா? ஆமாம்மா, கசகசன்னு இருக்கு. எங்கேயுமே கால் வைக்க முடியல. எரிச்சலா வருது. ஏண்டாத்த மழை வருதோன்னு இருக்கு. மழை வராம இருந்தாலும் ஐயோ வரலையே வைக்கையா இருக்கேன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கும். நம்மளே இப்படி நினைச்சா பாவப்பட்டதுவே என்ன பண்ணுன்னு சொல்லு. தெருவோரத்தில் அங்கன எங்கனையும் மூடிக்கிட்டு கிடக்கும். இப்படி மழை வர நேரத்தில் ஒதுங்கி இடலாம தானே கிடக்கும். அதை நினைக்கும் போது நம்மளாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம்மா, நாங்கள் காலேஜுக்கு போவோம்ல, அப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் அங்கங்கே அப்படியே போத்திட்டு குளிருக்குள்ளே கிடப்பாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும்மா. அதுலேயும் ஒரு சில பேர் சின்ன பிள்ளைய வச்சிருப்பாங்க பத்தியா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பத்துக்க. ஏன் தான் இப்படி சின்ன பிள்ளையெல்லாம் இப்படி குளிருக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்களோன்னு இருக்கும். அதுவெல்லாம் என்ன விருப்பப்பட்ட வச்சிருக்கோம் பிள்ளைகள் வேலை என்ன பண்ணேன்னு அதுவே தலைவிதியேன்னு கிடக்கும். அவங்களுக்குலாம் அந்த கவர்மெண்ட் ஒன்றும் நல்லது செய்யாதம்மா. தெரியலையே. நம்மளால ஏண்டதை 5 ரூபா 10 ரூபாயே போட்டுட்டு வருவோம். வேற என்ன செய்வோம் நம்ம? ஆமாம் பத்தியம்மா, நானும் ஏதாவது சின்ன பிள்ளைலாம் கண்டா எப்போனா பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேம்மா. நல்லதுதான். வாங்கி கொடு. பச்சை பிள்ளைய வச்சிருப்பா பத்தியா, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடு. காசை கொடுக்கறதையும் இந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுக்கறது நல்லது பத்துக்க. ஆமாம்மா, அவி அந்த காசு வச்சு என்ன பண்ணுறாவ தெரியாதுல்ல. ஒரு சில பேர்லாம் குடிப்பாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பத்தியா. அதான் சின்ன பிள்ளைல கண்டா நான் பிஸ்கெட்டு மட்டும் வாங்கி கொடுப்பேன். ரொம்ப பாவப்பட்டதுவே பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் பார்த்து வச்சுக்க. அம்மா 2 3 சேலை தரையும் கொண்டு போய் கொடுத்துருன்னு. ஆனால் நிறைய நாள் நினச்சிருக்கேன் உன்கிட்ட கேட்கணுன்னு. வேற நம்ம நீ கொடுத்துருவ. ஆனால் அதையும் வாங்காமல் விட்டுட்டாவன்னா நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இரும்ல. அதுக்கு பயந்து தான் சரி எதுக்கு வம்புன்ட்டு தான் நான் வேற உன்கிட்ட ஒரு நாளும் கேட்டதில்லை. வாங்குவாவ கொஞ்சம் நல்ல சிலையாக கொடுக்கணும். இன்னொன்று இருக்குமா, நல்ல சிலையாக கொடுத்தா அவங்களுக்கு வேற இப்படி பாவமாக பார்த்து தானே காசு போடுவாவ. வேற நல்ல சிலையே கட்டுனா யாரும் எதுவும் காசு கொடுக்க மாட்டாவளோ, அப்படி நினச்சி கட்ட மாட்டாவளோ அப்படின்னு தோணுவ. ஆமாம் பத்தியா, அப்படியே இருக்கு. நம்ம பாவத்துல நினச்சி என்ன பாவப்படியதா இல்லை என்ன பண்ணியதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம்மா, சரி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால ஏண்டாது தான் செய்ய முடியும். சரி அதை விடு. சாப்பிட்றியா? இல்லைம்மா, நான் இன்னும் பல்லே விளக்கல. பல்லு விளக்காம தான் இங்கே உட்கார்ந்துருந்து என்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கியாக்கோ. எந்திரிச்சதான் பல்லு விளக்க வேண்டியதானடா. பல்லு விளக்கலான்னு தான் போனேன். இந்த மாவை தேய்ச்சி தானே கூப்பிட்டேன், அதான் வர தேய்ச்சி தந்தேன். அப்புறம் உருளைக்கிழங்குக்கு தோலி உரிச்சு தானே, வெங்காயம் வெட்டி தானே, அப்படி ஒவ்வொரு வேலையாக கொடுத்துட்டு தானே இருந்தேன். ஆமாம் சரி போ, போய் பல்ல விளக்கிட்டு வா. சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடு. மறுபடியும் எண்ணெயை இறக்கிட்டு வேற பாலை சூடு பண்ணணும். பாலை அப்பயே காய்ச்சி போட்டேன், ஆறி போயிருக்கோம். கேஸ் முடிஞ்சதுனால இங்கே அடுப்பில் போட வேண்டியதாக போச்சு. வரவெல்லாம் நல்ல வேலை நாங்கள் பறனு மேலே போட்டு இங்கே சாப்புக்குள்ளே போட்டிருந்ததுனால வரவு கிரவுலாம் கடந்ததுனால கேஸ் இல்லைனாலும் வரவடுப்பில் போட்டு செஞ்சாச்சு. அரசாலை போட்டு. ஏன் உனக்கு இந்த அடுப்புன்னு சொல்லி அவ்வளோ சத்தம் போட்டியல்ல. இப்போ இந்த அடுப்பு இருக்க போய் தான் இன்னைக்கு சுவாறு கறி காலையிலே செய்ய முடிஞ்சிச்சு. இல்லாட்டினா செய்ய முடியுமா? கேஸும் முடிஞ்சு போச்சு. இங்கே வரவும் சரவுன்னு எல்லாம் நனைஞ்சு போய் இந்த சாப்பை நான் எடுத்து கட்டி போடலன்னா ஒன்றுத்துக்கு ஆகாமல் கடந்திருக்க நம்ம ஒன்றும் செஞ்சுருக்க இயலாது. அதுக்கு தான் எப்பயும் கைக்கு ஒன்று வாட்டமாக வச்சுக்கிடணுங்க அது. சரிதாம்மா, சரிதான். சரி போ, போய் பல்ல விளக்கிட்டு வா. என்ன நனைஞ்சிருக்குல்ல, நான் போட்டு எடுத்துட்டு அப்புறம் பாலை சூடு பண்ணி உனக்கு காய்ச்சி தாரேன். ஒரு தடவை காப்பியும் பூரியும் சாப்பிட்டேன்னா வயிறு நிறைஞ்சிரும். அப்புறமா நீங்களும் படிக்க வேண்டியிருந்தா படிக்க வேலையை பாருங்க. சரிம்மா, அப்போ நான் பல்ல விளக்கிட்டு வரேன். இன்னும் சூடு எந்திக்கலன்னு நினைக்கம்மா. அவன் நல்ல சீக்கிரம் எந்திக்காண்டா. இன்னைக்கு நீவு நாள்னு அவள் சீக்கிரம் எங்கே எந்திப்பா? என்ன நீ தூங்கிட்டு போறா? அவளை வேற நம்ம இப்போ எழுப்புனா நமக்கு ஆத்திரத்தை கலப்புவா. வேற எண்ணெயை பிடிச்சி மூஞ்சில ஊற்றிடலாமான்னு ஆத்திரம் வர அவளை நினைச்சா. நீ போய் பல்ல விளக்கிட்டு வா, போ. ஓடு. லட்சுமி, என்ன வேலை நடக்குதுங்க? சரைச்சிக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா? காலையில சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போய் உமருக்கு என்ன, விடிஞ்சதான் டீ கடையில் போய் கதை பேசணும். மழை புயல் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டுறணும். அங்கே டீயை குடிச்சிட்டு 2 வடையும் தின்னுட்டு கஞ்சை வாங்கிட்டு தோட்டத்துக்கு போயிடணும். அதானே? அதான் காலையில டீ கடையில் போய் டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் டீ குடிக்கதே நீ சத்தம் போடாதேன்னு. காலையில் தான் அவ்வளோ வரும் கொஞ்சம் ஒன்று கூடுவாவே இல்லை. அதில் எங்களுக்கு கொஞ்சம் பியாசியதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காண்டியே அங்கே மெனக்கட்டு போய் டீ குடிக்க போக வேண்டியிருக்கு. வேற சும்மா போய் வாய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த வீட்டில இருந்து போட்டு தர அந்த காப்பியை கொண்டு போய் குடிச்சிக்கிட்டு அங்கே நின்று வாய் பாரோம். யார் வேண்டான்னா என்ன இனிமேல் தூக்குவாளியில் போட்டு தந்துடுறேன். அங்கே கொண்டு போய் தூக்குவாளியில் வச்சு ஒரு டம்ளரையும் வச்சு ஊற்றி குடிச்சிக்கிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு வரோம். அட சும்மா இரு லட்சுமி, கிண்டல் பண்ணாத. அம்மா என்ன பூரியா காலையிலக்கு இன்னைக்கு? ஆமாம், பூரியும் கிளங்குண்ணா. மழை பெஞ்சிட்டு அடக்கு. கேஸ் வேறு முடிஞ்சிட்டு புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எப்படியும் மதியம் எப்படியும் 10 11 மணிக்கு மேலே தான் கொண்டு வருவான்.
காசு தாங்க, கேஸுக்கு கொடுக்க. காசு தானே? நான் என் சட்டை பையில அங்கே கதவு பின்னாடி தொங்க போட்டிருப்பேன்ல, இருக்கும் எடுத்துக்க. ஆ ஆ. அப்புறம் குழுவுக்கு பைசா கொடுக்கணும். அது மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் தானே? ஆமா, அதான் ஞாபகப்படுத்தியே. அதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். எங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பிள்ளைகள் டூருக்கு போதுவலாம், அதுகளுக்கு காசு கொடுத்துட்டேன். அதான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டேன்னா வேற, சரி போயிட்டு போட்டுன்னு விடுன்னு சொன்னோம்ல நான் தான். ஆமா, அதான் நான் அந்த காசை கொடுத்துட்டேன். என்னைக்கு போதுவலாம்? அடுத்த வாரம் போற அவலாம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லு. செலவுக்கு இனிமே கைக்கு காசு கொடுக்கணும்ல. ஆமாங்க, அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தியே. சோளம் வித்த காசு இன்னைக்கு வந்துடும். வந்ததும் தாரேன், அப்புறம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடு. அதில் சீட்டு பைசாக்கு எடுத்து கொடுத்துரு, மீதியை பத்திரமா வை. முத வாங்கிட்டாங்க கையில காசை. இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு வந்துடுவேன். வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு வந்தேன், அவர் அப்புறம் வாங்கினாரு. நான் என்ன அப்புறம் வர போல, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம்னாலும் காத்திருந்து வாங்காண்டாமாவே. இப்பெல்லாம் பண காசை தான் போன்லயே மாத்தி விடியாவல. அப்படி மாத்தி விட வேண்டியதானே அந்த ஆளு. எனக்கு அப்படிலாம் வெளியே போயிருக்காரு, இன்னைக்கு லீவுன்னு சொன்னான். அதனால ஏதோ அப்புறம் தாரேன்னு சொன்னான். இருந்தாலும் தெரிஞ்சவர் தான், அதனால ஒன்றும் ஏமாத்த முடியாது. நீ பயப்படாத. இது எங்களுக்குள்ள எப்பயும் கணக்கு வழக்கெல்லாம் நிற்கும். ஒவ்வொரு மண்டையில ஈஸியா முளை வரைச்சி விட்டுருவான் போய் எவனா இருந்தாலும். அதுக்கு தான் சொல்லியே. உன் புருஷனை அவ்வளோ ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ. ஆமா ஆமா, நல்லா ரொம்ப புத்திசாலி தான். அப்படி புத்திசாலியா இருக்க போய் தானே அவ்வளோ நிலத்தையும் வீட்டையும் சொத்தையும் வித்தியரு கொடுத்துட்டு இருந்தியரு. இதுக்கு மேலே நாங்களே இருந்தால் சரிப்பட்டு வராது. நமக்கு 2 பேருக்கும் சண்டை தான் வரும். சரி, 2 பூரி எடுத்து தாரியா, தின்னுட்டு நான் கிளம்பிய வேலைக்கு. தோட்டத்தில் நிறைய வேலை கிடக்கு. அதான் மழை பெஞ்சிருக்குல்ல, எதுக்கு இப்ப தோட்டத்துக்கு போனோம்? ராத்திரி பூரா கிடந்து மழை பொசிஞ்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் வெறிச்சு வெயில் வருது. இப்ப உடனே தோட்டத்துக்கு போகணுமாக்கும். அட நீ வேற லட்சுமி, எனக்கு அங்கே 1008 சோழி கிடக்கு. மழை வந்தால் தோட்டத்தை போய் பார்க்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாதுன்னா இருக்கு. இப்போதான் முக்கியமாக போய் பார்க்கணும். சரி, நான் போய் பார்க்க போகிறேன். 2 பூரி எடுத்து தாரியா? இருங்க, இந்தா தாரேன். போதும் கொஞ்சமாக வை. கொஞ்சமா தான் வைக்க. உருளைக்கிழங்குனா தான் உங்களுக்கு உள்ள இறங்காத. உனக்கு தான் தெரியும்ல. அப்போ நீ பூரிக்கு தொட்டுக்க வேற என்னமாவது செய்யணும். வேற என்னத்த செய்ய? ஒரு குருமா வடகறி கிடகறி இப்படி ஏதாவது செய்யணும். உங்க பிள்ளைல அப்படியே எந்திரிச்சு முழுன்னு வேலை செஞ்சு தந்துடும். அந்தளவு உட்கார்ந்து நான் எல்லாம் செய்ய. சின்னது என்ன எந்திரிச்சு வெளியே வர காணும். அது நல்ல எந்திரிக்காது. இன்னைக்கு வேற குளிருது, மழையும் கிளையுமா இருக்கு, லீவு வேற. அந்த ஆளை கடந்து இன்னும் படையிலே கிடக்கும். பெருசதான் பிடிச்சி 2 வேலையை வாங்கியிருக்கேன். அவள் தான் கொஞ்சம் செய்யா. உங்க சின்ன மூவாலாம் போற வீட்டில் போய் என்ன பண்ண போறாளோ தெரியல. நம்ம மானத்தை தான் வாங்குவான்னு நினைக்கேன். அவ்வளோ என்ன பிள்ளைய லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கான்னு நம்மளதான் கைகொட்டி சிரிக்க போறாவ. நீ தான் பிள்ளைகளுக்கு சொல்லி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி வளர்க்கணும். வேற வீட்டில் நீ என்னத்துக்கு இருக்கா? நான் வேலைக்காரி மாதிரி போய் வேலை செஞ்சு போடுறதுக்கு தானே இருக்கேன். உங்களுக்கு தெரியாதாக்கோ? அப்ப என்ன அவ வீட்டை விட்டு வெளியே போல? இங்கதான் இருக்காளா? இருங்க, இந்த வாரேன். சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து ஆசை, மழையின் நினைய ஆசை. பிங்கி சும்மா இரு பிங்கி. அவ வெளியே தான் நிக்கா. திண்ணையில இருந்தா இருந்துட்டு போட்ட விடு. உனக்கு எப்ப கோவம் குறையுதோ குறையும் போது அவளை உள்ள கூப்பிட்டுக்க. அது வரைக்கும் அவ வெளியே கடந்துட்டு போட்டோ விடு. அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு அவளை வெளியே விரட்டியே தீருவேன். அவ நான் நேத்து கூப்பிட்டப்ப வந்திருந்தனா அவளுக்கு இந்த கதி வந்திருக்குமா? அவ அப்ப என்னை எப்படி எடுத்தறிஞ்சு பேசினாங்க. இப்ப எடுத்தறிஞ்சு பேசிட்டல்ல. இப்ப கூப்பிட்டவளும் எவ்வளவு இருக்க தைரியத்துல அவ பேசினாலும் அவ வீட்டுல போய் இருக்க வேண்டியது தானே. என்னத்துக்கு அவங்க என் வீட்டு வாசல்ல இருந்துகிட்டு இருக்கா? திண்ணையில கிடக்கலாம். திண்ணையில எடே, வாசப்படி விட்டு இறங்கு. இத்த வேண்டாத்தே சொன்ன கேளு பிங்கி. அவளை அப்படி பண்ணாத. இப்ப நேத்து ராத்திரி பூரா நீங்க திண்ணையில தான் தூங்குனியா? இறங்கும் போத இல்லத்தே. மாமா அப்புறம் கதவை திறந்து விட்டாரு. நைட்டு குளிர்துன்னு நான் வீட்டுக்குள்ளதான் படுத்து தூங்குனேன். இப்பதான் மறுபடியும் வெளியில வந்தேன். நீங்க பார்த்தா திட்டுவியன்னு. ஓ, உன் மாமன்காரன் கதவை வேற திறந்து விட்டானா? அப்ப ஒய்யாரமா ராணி ஒரு ரூம்ல தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்ப வந்து வாசல்ல மினிக்கிட்டு இருக்கியா திண்ணையில வந்து நின்று? இல்லத்தே, ரொம்ப குளிரா இருந்தது அதான். பிங்கி அவளை எதுவும் சொல்லாத. நான் தான் பிள்ளை குளிர்ல கிடக்குமேனு பிடிச்சு கதவை திறந்து உள்ள போமான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அவ வேண்டாமாமா அத்தை சத்தம் போடுவான்னு தான் சொன்னா. அவளை ஒன்றும் சொல்ல மாட்டா. நீ போய் உள்ள தூங்கு போவான்னு சொல்லி நான் அனுப்பி விட்டேன். நீ சத்தம் போடுவேன்னு பயந்து நான் திண்ணையில கடந்தேன் அவளுக்கு பதிலா. ஓ, மருமகளுக்கு பதிலா தண்டனையே நீர் அனுபவிச்சிருக்கியரு. அப்ப நீரை வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா போறோம். இங்க பாரு பிங்கி, நீ இவ்வளவு நாள் என்னையும் மரியாதை இல்லாம பேசினது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மருமகளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியது தப்பு. அவன் மோவன் வீட்டில் இல்லாத நேரத்துல அவன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கான். அவன் வந்த அப்புறம் என்னன்னாலும் பேசிக்கிடணும். இது மாதிரிலாம் உங்க மாமியா மருமக சண்டையில யார் பக்கம் சப்போர்ட் பண்ணாமன்னு நிற்குதுன்னு முடியாம மோயம் கிடந்து திணறப்படாது. அவன் வேற நீ மருமகளை வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வெளியே அனுப்பிட்டேன் அவன் உன் மேல சங்கடப்படப்படாது. அதனால நீ அமைதியா இரு. அவ பாட்டுக்கு அவன் விருப்பம் போல இருந்துட்டு போட்டோம்.
இங்க பாருங்க, இந்த வீட்ல இருக்கதா இருந்தா ஏன் சொல் பேச்சு கேட்டு அவ இருக்கதா இருந்தா இருக்கணும். இல்லனா அவ வீட்டை விட்டு வெளியே பெட்டியை கட்டிட்டு போக வேண்டியதா அவ ஆத்த வீட்டுக்கு. நேத்து நான் அவளை நான் கூட்டாஞ்சோறு செஞ்சு தரேன் வாழாங்க, அவ வரமுண்டேன்னு சொல்லி வம்படியா நின்றுருக்கா. அங்க நின்னுட்டு அவ என்ன தைரியத்துல மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. வரவிடாதுன்னு சொன்னதா அவளை கூட்டவுள்ள பின்னாடி போக வேண்டியது தானே. சரி, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டா வீடு எலும்பி அப்படி போகமாட்டா. சின்ன பிள்ளை தானே, தப்பு பண்ணனா மன்னிக்கிறது நீ பெரிய மனுஷன் மன்னிச்சிட வேண்டியது தானே. பாருங்க, அவ தெரிஞ்சுதான் தப்பு பண்ணியா, தெரியாம ஒன்றும் தப்பு பண்ணல. அதுக்கு இவ ஒன்றும் குழந்தை கிடையாது. இவ அங்க இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசியாங்க. இப்ப போ சொல்லுங்க. இப்ப இவங்க நின்னானா ஒண்ணு இவ இருக்கணும், இல்ல நான் இந்த விட்டு விட்டு வெளியே போயிருவேன். ஆமா, பிள்ளை எங்க போக சொல்லி அந்த மலக்குள்ள எவளாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலோ அவளாம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ள ஏத்துவேன். என்னை அவ்வளோ பூரா என்ன பேச்சு பேசினாலும் எனக்கு தான் தெரியும். மாமா, நீங்க எனக்காண்டி அத்தை கிட்ட சண்டை போடாதீங்க மாமா. நான் லட்சுமி அக்காவை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். லட்சுமி மட்டும் கிடையாது, உமா, பெரிய பொண்ணு, பத்ராளி, சரசு, லட்சுமி எல்லாரும் வந்து என் காலில் விழணும். காலையா? ஆமா, அப்பதான் உன்னைய மறுபடியும் என் வீட்டு நடையேத்துவேன். ஆமா, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு இப்பயே வெளியே போயிரு. என் பிள்ளை நான் சொல்லியதை தான் கேட்பான். சரிட்ட, நான் அப்ப அவங்ககிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வரேன். போ அப்போ இடத்த காலி பண்ணு. பாவம், அந்த பிள்ளை பாம்போல போகுது. உமருக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தா நீரும் மருமாவை கூட இறங்கி மலைக்குள்ள போகணும். இங்க பாரு பிங்கி, நீ ரொம்ப அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க. எனக்கு நீ பண்றது பிடிக்கவே இல்லை. இவ்வளவு நாள் நீ பேசின எதுக்கு நான் எதிர்த்து பேசுனது கிடையாது. ஆனா எனக்கு நீ பண்ணது சுத்தமா பிடிக்கல, சொல்லிட்டேன் அம்மா. இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி குரலை ஒத்தி பேசுறதா இருந்தா வீட்டுல இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிடும். மனசுல வச்சுக்கிட்டு பேசும். போய் மாட்டுக்கு புல் அள்ளி போடும். மாடெல்லாம் அங்க மழையில நினைச்சிட்டு நடக்க போகுது. மாட்டு கொட்டையில நடக்க சாணியை முதல் அள்ளி ஓரத்துல கொண்டு போட்டோம். வேலையை பாரு. வந்துட்டாரு எனக்கு புத்துமதி சொல்ல. என்னைக்குதான் இவளுக்கு புத்தி வருமோ தெரியல. ராட்சசி மாதிரி தான் நடந்துக்கிட்டா. சாணி அள்ளிடுறியரா இல்ல வெளியே போறியரா? இந்த வந்துட்டேன், சாணி எல்லாம் போறேன். இவகிட்ட குப்பை கொட்டியதுக்கு அந்த மாட்டு கொட்டையிலே கடந்து மாட்டுக்கூடயே குப்பை கொட்டிட்டு போலாம். அடாடாடாடா, இந்த மழை குளிருக்கு எதம்மா காப்பி என்ன அழகா இருக்கு. எப்படியா அம்மா கிட்ட 2-3 திட்டு வாங்கி காப்பி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தாச்சு. மலையே மலையே தூவும் மலையே, இது காதல் தானா? எப்ப கிறுக்கி, காப்பி எடுத்துட்டு வரும்போதே பூரியும் எடுத்துட்டு வர மாட்டீங்களோ? மேடம்ஸுக்கு நாங்க ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்து தரணுமோ? என்ன வேலைக்காரியான்னு கேட்கணும். உனக்கு உன்னை யாரும் எடுத்துட்டு வர சொன்னா? அம்மா தான்ப. அவளுக்கு கொண்டு போய் கொடு, அவ காப்பியை மட்டும் வாங்கிட்டு போயிட்டா அந்த பூரியை கொண்டு கொடுன்னு சொன்னா. அப்ப கொண்டா. இவளுக்கு வேலைக்காரி நாம வரும்போதே எடுத்துட்டு வரணும்னு தெரியாது. சரி சரி, வயிற்றுச்சல் படாத. போ அப்போ அப்பை தின்னு நீயும் கொட்டிக்க. எக்கா எக்கா, யார் அது இந்த மலைக்குள்ள வந்து கூப்பிட்டுட்டு நடக்குது? யாரு? உள்ள வாங்க. பாப்பா, அம்மா இல்லையா வீட்ல? வாங்கக்கா, அம்மா உள்ள இருக்காங்க. இருங்க, இந்த கூப்பிட்டு வரேன். எம்மா எம்மா, உன்னைய தேடி ஐசக்கா வந்திருக்காங்க. வாங்கக்கா, காஃபி குடிங்க. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க உள்ள போங்கக்கா, எங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க. எக்கா வருவீங்களா? எங்க அம்மா அடுப்பாங்கரையில இருக்கா, வருவீங்களா? வாங்கக்கா, உள்ள கூப்பிடுறாங்க பாருங்க. சரி போறேன். வாமா ஐசு, வா. வர சொல்லிட்டு உள்ள இருந்துகிட்ட அவளன்னு நினைக்காதம்மா. எந்திரிச்சு வந்திருப்பேன். சாப்பாட்டுல கை வச்சுட்டேனா, அதான் வேற எந்திரிச்சு அங்கே வரணுமே. உன்னை உள்ள கூப்பிட்டேன்னா சாப்பிட சொல்லலாமே தான் கூப்பிட்டேன். வா உட்காரு, அல்ல உட்காரு. இல்லக்கா பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்காரு முத, உட்காரு. ஆனா கீழே உட்கார, மேலே ஏறி உட்காரு. இல்லக்கா இருக்கட்டும், பரவாயில்ல, நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன். என்ன ஐசு, காலையில இந்த பக்கம் உன் மாமியார் ஒண்ணும் சொல்லாம கிடக்குதா? பேசிட்டே இருக்கேன். வரும்போத சாப்பிடு. 2 பூரி எடுத்து தரேன், முத சாப்பிடு. நானே அப்புறம் உன்னைய பார்த்தா விசாரிக்கணும்னு நினைச்சேன். நானும் அப்பப்போ பின்னாடி வீட்டு பக்கம் வந்து எட்டி எட்டி பார்த்தேன். ஒன்னும் அணக்கலையா? சரி போடும், பிரச்சனை இல்லை போல நினைச்சிட்டு யாரும் விட்டுட்டேன். சாப்பிடு. ஒரே பிரச்சனை தான்க்கா. ஏன் என்ன சொல்ற? நீ வீட்டுக்கு போயிட்டு ஒன்னும் சொல்லல. நான் வீட்டுக்கு போகும்போது எங்க மாமியார் வீட்டுல இல்லக்கு. அப்புறம் வந்து ஒரே நைட்டு சண்டை, வெளியே போனுச்சு. நைட்டு ஃபுல்லா வெளியில திண்ணையில தான் தூங்கினேன். என்னெல்லாம் சொல்ற? வெளியே மழைக்குள்ள குளிருக்குள்ளேயே கிடந்த? இல்ல, நைட்டு கொஞ்சம் கடந்தேன். அப்புறம் எங்க மாமா வந்து நைட்டு கதவை திறந்து விட்டு உள்ள போய் ரூம்ல தூங்குமான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அப்புறம் விடிய காலமே முழிப்பு தட்டுருச்சு. மறுபடியும் எந்திரிச்சு வெளியிலே வந்துட்டு அத்தை சத்தம் போடுவாங்கன்னு இப்பதான் பாத்துச்சு. பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பி விட்டுருச்சு. என்ன பொம்பளையே தெரியலம்மா உன் மாமியார்? போகும்போது அதெல்லாம் என்னத்தை கொண்டு போகுதா தெரியல பொம்பளை. உன் வீட்டுக்காரன்னு ஒன்றும் சொல்லலையாக்கும். அவரு போனே எடுக்க மாட்டேக்காருக்கோ. அவங்க அம்மா சொல்லி அதுதான் கேட்பாரு. இவெல்லாம் என்ன மயத்துக்கு கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் பண்ணாமே இருக்க வேண்டியது தானே. இப்ப என்னதான் பண்ணணுமா உன் மாமியாளுக்கு? அது நீங்கெல்லாம் வந்து அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னைய கொண்டு வீட்டில் விடணுமா? அப்பன்னா அது ஏற்றுக்கிடுமா? என்னது நாங்களும் வந்து மன்னிப்பு கேட்கணுமாம்மா? ஆமா, அப்படிதான் சொல்லிச்சு.
அது கூப்பிடும் போதே நான் போயிருந்தா பிரச்சனை இல்லையா? அதுக்கப்புறமா உமாக்கா பெரிய பண்ணக்கெல்லாம் கொஞ்சம் அதுக்கிட்ட வம்பு பண்ணுனாங்கல்ல, அதனால அது ரொம்ப கோவமாயிட்டு. இவியல்வெல்லாம் இருக்கிற தைரியத்துல தானே அந்த பேச்சு அவ்வளோ பேசினாலும் நீ அங்கே இருந்துக்கிட்ட. அவளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டா நான் இப்போ உன்னை உள்ள சேர்த்துக்கிட்டியேன்னு சொல்லிச்சு. ஓ, அப்படி சொன்னாலா கிழவி? மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுடலாம். ஆனா இது ஒரே பழக்கமா வச்சுக்கிட கூடாதுல்ல. அப்ப நீ வெளியே தெருவுக்கு வரக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்குதா தானே? ஆமா. பாரு, எல்லாத்துக்கும் இப்படி மண்டையாட்டிக்கிட்டு இருக்காத நீ. திருப்பி எதிர்த்து கேளு. இது நான் கல்யாணம் பண்ணி வந்த வீடு, இது என் வீடு, எனக்கு சொந்தம்னு. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், உங்களுக்கு என்னன்னு கேளு திருப்பி. எனக்கு பயமா இருக்குக்க. ஐயே, இது சரிப்பட்டு வராது, பையன்தெல்லாம் விளைக்காது. நீ சாப்பிடு. இன்னைக்கு இந்த கிழவிக்கு 2ல் 1 பார்த்துக்கிடுவோம் அந்த கிழவிய. நீ சாப்பிடு முத. வெளியே வேற ஒரே மழையா பொசிக்கிட்டு அடக்கு. அது மாசி திருவிழாக்கு திருச்செந்தூர்ல அங்க திருவிழா நடக்குல்ல, அதுக்கு இப்படிதான் பத்துக்க மழை வரும் அந்த டைம்ல. அதான் மழை வந்துட்டு அடக்கு. நீ இப்ப சாப்பிடு. நான் அப்புறம் சரசு உமா பெரிய பொண்ணு எல்லாவளையும் கூப்பிட்டு வந்து பேசி உன் மாமியாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க. நீ எப்பனாலும் என் வீட்டுக்கு வா போ, என்ன பத்துக்க. அதுக்கு இனிமே நீ பயப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். என்ன பண்ணிடுவான்னு பாப்போம். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இல்லையாக்கும். நீ சாப்பிடு. காப்பி வச்சு தரட்டுமா? காப்பி குடிச்சியா கலைவ? நீ எங்க குடிச்சிருப்பா? உன் மாமியா கிழவிக்கே உன் மாமனார் தான் போட்டு கொடுப்பாரு. இரு, காப்பி சூடாதான் கிடக்கும். இப்பதான் என் முழுக்கு ஊத்தி கொடுத்தேன். சூடாதான் கிடக்கும், இரு ஊத்தி தாரேன். இல்ல வேண்டாக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். அட இரு, காப்பி ஊத்தி தாரேன். நம்ம வீட்டுல சாப்பிட குடிக்க எதுக்குமே கூச்சப்படக்கூடாது. எது வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடணும். உங்க அம்மனை விட்டுருவாங்களா பிள்ளையே? அது மாதிரிதான். உங்க வீட்டுக்கு தெரியுமா இது பண்ணிய பிரச்சனை எல்லாம்? ஆமாக்கா தெரியும். எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லியாவ. அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓவர் அட்ஜஸ்ட் எல்லாம் சரி வராதுல்ல. கிழவிக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். இந்தா காப்பி. காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு டம்ளர் காப்பியும் குடிச்சாதான் எனக்கெல்லாம் திருப்தியா இருக்கும். குடி குடி, சாப்பிடு. சரிக்கா.